திருப்பூர்லேருந்து பேசுகிறோங்க. ஏற்கனவே நாங்கள் கரண்ட் பில்லாம் கொஞ்சம் குறையும் அப்படின்னு எதிர்பார்ப்போடு இருந்தோம். இப்போ பார்த்தா திரும்ப கரண்ட் பில் ஏற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ரூ. 800 கட்டிட்டு இருந்த இடத்துல இப்போ 2000 3000 கட்ட வேண்டியதாகுது. இப்போ பார்த்தீங்கன்னா மாதம்னா கரண்ட் பில்லுக்குனே ஒரு அமௌண்ட் எடுத்து வைக்க வேண்டியதாகுது. முன்னெல்லாம் அப்படி செலவோட செலவாக எடுத்து வச்சுட்டு இருப்போம். இப்போ இதுக்கு மாதம் இது கரண்ட் பில் கட்டுறதுக்காகவே தனியாக ஒரு அமௌண்ட் எடுத்து வைக்க வேண்டியதாக இருக்குது. ஏற்கனவே இங்கெல்லாம் வேலை வாய்ப்புலாம் கம்மியாக இருக்குங்கும் போது நாங்களே வேலைக்கு போயிட்டு வந்து அதுக்குன்னு ஒரு தனி அமௌண்ட் எடுத்து வைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. கொஞ்சம் பார்த்து கரண்ட் பில்லாம் குறைச்சி இது பண்ணால் நல்லாயிருக்கும். சார் வணக்கம். இப்போ ஏற்கனவே மின் கட்டணம் மறுபடியும் உயர்த்திருக்காங்கன்னு சொல்கிறாங்க சார். ஏற்கனவே மின் கட்டணம் உயர்த்தி இருக்கிறது ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஏற்கனவே கடைகளுக்கெல்லாம் 4000 5000 வருது கரண்ட் பில்லு. வீட்டுங்களுக்கு அதே மாதிரியே வீட்டுங்களுக்கு ஒரு ஃப்ரிட்ஜு, ஒரு ஃபேனு, ஒரு வாஷிங் மிஷின் எதனா ஓடினாலே 3000 ரூபா 2000 ரூபாய்க்கு மேலே வந்துடுது. இதுக்கு மேலே கரண்ட் பில்லு ஏற்றினாக்கா பொதுமக்கள் தாங்காது சார். வணக்கங்க, நான் பொள்ளாச்சியிலேருந்து பேசுகிறேன். அரசாங்கம் இப்போ மின் கட்டணத்தை தொடர்ந்து உயர்த்தி கொண்டே இருக்கிறார்கள். ஏற்கனவே ஒரு முறை ஏற்றினார்கள். மீண்டும் இன்றைக்கு 1/7 முதல் 2024 முதல் மீண்டும் மக்களை வஞ்சிக்கின்ற வகையில், மக்களை கசக்குகின்ற வகையில் மின்சார கட்டணத்தை உயர்த்தி கொண்டே இருக்கிறார்கள். இதனால் தொழில் வளம், மக்களுக்கும் இடைஞ்சல், தொழில் வளம் மிகவும் பாதிக்கப்படுகிறது. லேத் பட்டறையாக இருக்கட்டும், ஒர்க்ஷாப்பாக இருக்கட்டும், எல்லா வகையிலுமே பார்த்திங்கன்னா தொழிலாளர்கள் பூரா பாதிக்கப்பட்டு இன்றைக்கு வேலை இல்லாத நிலைமை ஆகி கொண்டிருக்கிறது. அதே மாதிரி ஒவ்வொரு கடைக்கார இடத்துலையும் சரி, ஒவ்வொரு வீட்டு இடத்துலையும் சரி, ஏற்கனவே இருக்கப்பட்ட மின்சார கட்டணம் பூராமே இன்றைக்கு தாறுமாறாக உயர்ந்து கொண்டிருக்கிறது. மிகவும் இது கண்டிக்கக்கூடியது ஒன்று. இது கேட்பதற்கே ஆள் இல்லாத நிலைமை இன்றைக்கு தமிழகத்தில் உருவாகி கொண்டிருக்கிறது. கரண்ட்டு பில் இப்போ கூட்டியிருக்காங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டோம். ஏற்கனவே மாதம் மாதம் கட்டியிருந்தாங்க அப்படின்னா கரண்ட் பில் கட்டும்போது அது எங்களுக்கு ஈஸியாக இருந்தது. இப்போ 2 மாதம் ஒரு வாட்டி கட்டும்போது அது எங்களுக்கு கூட இருக்குது. நார்மலாக 200 யூனிட் எல்லார் வீட்லேயும் வர்றது தான். இப்போ அது 2 மாதம் கட்டும்போது 400 யூனிட்டும் போது எங்களுக்கு அது எக்ஸ்ட்ரா தான் கட்டிகிட்டு இருக்கோம். அதே மாதிரி அதுலேயும் இப்போ 20 பைசா கூட்டியிருக்காங்க அப்படின்னா எங்களை மாதிரி நடுத்தர வர்க்கங்களில் இருக்கவங்களுக்கு அது அதிகமாக இருக்கும். இப்படி வருஷம் கூட்டிகிட்டே இருந்தால் அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதை கவர்மெண்ட் கன்சிடர் பண்ணால் நல்லாயிருக்கும். தேங்க்யூ. மறுபடியும் கரண்ட்டு பில்லு 20 பைசா கூட்டிருக்காங்க. எங்களால் அது கட்ட முடியாது, கஷ்டப்படுறோம். நாங்கள் உங்களை நம்பி தான் ஓட்டு போட்டோம், நல்லது செய்வீங்கன்னு நினச்சி. உங்களுக்கு 20 பைசாங்கிறது ரொம்ப லேஸாக, எல்லாத்துக்குமே பார்க்கும்போது 20 பைசாங்கிறது கேட்கும்போது 20 பைசா தானே அப்படின்னு தோணும். ஆனால் மொத்தத்தில் பணம் கட்டும்போது மாதம் மாதம் அது கொஞ்சமாக கூட்டிக்கிட்டே போகும்போது எல்லாருமே நடுத்தர மக்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு கட்ட வேண்டியிருக்கும். அதனால் நீங்கள் எல்லா ஏழை எல்லோருக்கும் எல்லாத்துக்கும் கொஞ்சம் மனசில் நினச்சி எங்களுக்கு கொஞ்சம் அதுக்கு எது நல்லது செய்ய முடியுமோ செய்யுங்க. அவ்வளோதான் இது எங்களுடைய வேண்டுகோள். அதாவது நாங்கள் நல்லாட்சி மறந்து விட்டுன்னு நாங்கள் நினச்சோம். ஆனால் இப்படி 40க்கு 40 வாங்கிட்டு அதுக்கு எங்களுக்கு நன்றி பெறாமல் இப்படி கரண்டில் கொட்டிங்கன்னா என்ன அர்த்தம்? ஒரு யூனிட்டுக்கு இவ்வளவு, எத்தனை யூனிட்டு 200 100 யூனிட் போனால் இவ்வளவு, இப்படி சொன்னால் நாங்கள் எப்படி ஏழை மக்கள் எப்படி நாங்கள் வாழ்கிறது சொல்லுங்கள்? உங்களை நம்பி தான் நாங்கள் ஓட்டு போட்டிருக்கோம். நீங்கள் நல்லா செய்வீங்க உங்களை நம்பிக்கையோடு தான் நாங்கள் ஓட்டு போட்டோம். ஓட்டு போட்டதுக்கு நீங்கள் எங்களுக்கு கொடுக்குற பலனா இது? அப்போ நாங்கள் எப்படி நம்பிக்கை இருக்க முடியும் எங்களால்? இப்படி நீங்கள் கரண்ட்டை கூட்டிகிட்டு போனால் வெளிச்சத்தை நீங்கள் அணைக்கிங்கன்னு நினைக்கிறீங்க. அந்த வெளிச்சம் இருக்கிறதுனால தான் நீங்கள் இப்போது 40க்கு 40 எடுத்திருக்கீங்க. அது இல்லாமல் இப்படி பண்ணின்னு நாங்கள் அப்போ கடைசி எங்கள் ரத்தத்தை உரியன்னு நீங்கள் நினச்சிட்டிய. சொல்லுங்கள், சொன்னால் தானே சரியாக வரும். நான் வேறு யார்கிட்ட நாங்கள் சொல்ல முடியும்? உங்கள்கிட்ட தான் நாங்கள் சொல்ல முடியும். அது வேறு வழி ஏற்பாடு பண்ணுங்கள்.